செய்வேன். வரைபடத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளிங்கிறாங்க சாமி. இங்கே வந்து மேரியின் வீடு, ரவியின் வீடு, இங்கே வந்து பிளே கிரவுண்டு விளையாட்டு மைதானம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அடுத்தது இங்கே பாரு பேருந்து நிலையம், பஸ் எல்லாம் நின்றுருக்கு. இது அஞ்சல் நிலையம், இது பேங்க்கு, இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சலீம் வீட்டை கண்டுபிடித்து வட்டமிடுக அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறாங்க. நம்ம எல்லாத்தையும் வட்டமிட்டுட்டோம். அந்த சலீம் வீட்டை மாத்திர என்ன பண்ணலாம், வேறு கலர் எடுத்துக்கலாம் மேடமா? சரி, ப்ளூ கலரில் வட்டம் போட்டுட்டோம். மேரியின் அம்மா வங்கிக்கு செல்கிறார் எனில் எந்தெந்த கட்டடங்களை கடந்து செல்லலாம்? மேரியோட வீடு இங்கே இருக்குது, ரவியோட வீடை கடந்து அதுக்கப்புறம் வங்கிக்கு போகணுங்கிறதுனால நம்ம எங்கே இருக்குது வங்கி? இங்கே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை எல்லாம் கடந்து போகலாம். அல்லது பாதையை பொறுத்து விளையாட்டு மைதானம், அஞ்சல் நிலையம் அப்படின்னு இந்த பக்கம் கூட போகலாம். ரவி, சலீம், மேரி மூவரும் மாலை நேரத்தில் அவரவர் வீட்டிலிருந்து விளையாட்டு மைதானத்திற்கு செல்கிறார்கள். யார் முதலில் செல்வார்கள் அப்படின்னு சொன்னால் ரவி வீடு தான் வந்து விளையாட்டு மைதானத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ வந்து ரவி வீடு, சலீம் வீடு மற்றும் ரவி ஏனெனில் ரவியின் வீடு விளையாட்டு மைதானத்திற்கு மிக அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லிடுறோம். சலீம் வீடு பள்ளிக்கு தொலைவில் உள்ளது. சரியா தவறா? தவறு. ஏன்னா சலீம் வீடு பள்ளிக்கு ரொம்ப பக்கத்தால் இருக்குது. சரியாடாம்மா? அப்போ நம்ம இதில் என்ன ரவுண்ட் பண்ணணும்? இதை ரவுண்ட் பண்ணிடலாம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேரியின் அம்மா வந்து வங்கிக்கு போகிறாங்கன்னா இப்படி வந்து சலீம் வீட்டை தாண்டி பள்ளியை தாண்டி அவங்க பேங்க்குக்கு போகணும், பள்ளியை கடந்து பேங்க்குக்கு போகணும். அடுத்தது ரயில் நிலையத்திற்கு அருகில் யாருடைய வீடு உள்ளது? இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனு பக்கத்தில் மேரியோட வீடு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மேரியின் வீடு. சலீமின் மாமா பேருந்து நிலையத்திற்கு வந்து இறங்குகிறார். வெளியே வந்தவுடன் அவர் முதலில் பார்க்கும் கட்டடம் எது? பேருந்து நிலையம் இங்கே இருக்குது. வெளியே வந்தோன்னா பார்த்தோம்னா என்ன இருக்குது? விளையாட்டு மைதானம் இருக்குது. இல்லைன்னா காவல் நிலையம் கூட சொல்லலாம்டா. விளையாட்டு மைதானம் சொல்லலாம், காவல் நிலையம் சொல்லலாம். காவல் நிலையம் தான் சொல்ல வேணும். காவல் நிலையம் தான் இங்கே இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்னென்னு மாற்றிடலாம்? காவல் நிலையம்னு மாற்றிடலாம். அழிச்சிட்டு டைம் ஆகிற போகுது. காவல் நிலையம், காவல் நிலையம். நூலகம் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்கப்பா? அறிவை வளர்க்க பயன்படுது.